ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா திருச்சூர் தான் போயிட்டுருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் போகிற வழி எல்லாமே கிளைமேட் பயங்கரமாக இருந்தது. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் மழை நின்னதையுமே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம். போக போக மழை தான் செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனைனா இந்த ஸ்பீட் கேமரா மட்டும்தான். நம்ம ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் எங்கே ஸ்பீட் கேமரா இருக்குன்னே தெரியாது. அதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபைன் தான் விழுகும். இது நல்ல விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்பீடாக ரேஷாக ட்ரைவ் பண்ணி ஆக்சிடெண்ட் எல்லாம் ஆகும் நிறையா. இது நம்ம சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்து பார்த்து தான் ஓட்ட வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் சேஃபாக இருக்கலாம்ல. இது நல்ல விஷயம்தான். நம்ம ஊரில் தான் யாரும் இதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் இதை கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த உண்மை உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் எப்படி வீடியோ எடுக்கிறது, எந்த மாதிரி எடிட் பண்ணுறது, எப்படி நான் அதான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் இதுவும் ஒரு புது விதமாக நல்லா தான் இருக்குது. உங்ககிட்ட இப்படி பேசுகிறது, நான் பார்க்குறத உங்களுக்கு காட்டுறது நல்லா தான் இருக்குது. போக போக பெட்டராக ட்ரை பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. என்னடா சாங்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே தவிர கண்டென்ட் ஒன்றுமே இல்லை, சன் மியூசிக் மாதிரி சாங்ஸை போட்டுக்கிட்டே இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது எடிட் பண்ணும்போது. ஆனால் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணுறது தானே முக்கியம். நான் இந்த வீடியோவில் நிறைய பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் என்ன பேசுறதுன்னு எனக்கு சுத்தமாகவே தெரில. எடிட் பண்ணுறப்ப தான் முழிச்சிட்டு இருக்கேன், என்ன பேசலாம் இதில் அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ என்ன கேட்க வந்தேன், நான் உங்ககிட்ட இந்த டனல் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்க வந்தேன். நான் இந்த டனல் வழியாக செகண்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் நான் என்ட்ரன்ஸில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். இந்த ஒரு கிளிப் மட்டும்தான்.
நானும் எல்லா வீடியோலும் பேசலாம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து பேசுகிறேன். நான் பேசாதனாலே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இல்லை பேசலாம். எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் ஒன்று பார்த்து தெரியுமா, மான் மாதிரி ஒன்று. ப்ரெசன்ஸு பயங்கரமாக இருக்குது. நேற்று அவள் இருந்தாள், அவளோடு நானும் இருந்தேன். நேற்று அவள் இருந்தாள், அவளோடு நானும் இருந்தேன். ஆகாயத்தில் 100 நிலக்கள், அங்கங்கே நீலப்புறாக்களும் பறந்தன. காற்றெல்லாம் அவள் தென்குரலாயிருந்தது. மணலெல்லாம் அவள் கூடலாய் மலர்ந்தது. நேற்று அவள்